வணக்கம். நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனரான நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவு கேப்பாப்புலவில் பாதுகாப்பு படையினரிடம் உள்ள 189 ஏக்கர் காணி இன்று விடுவிக்கப்பட உள்ளது. இலங்கை சுங்கத்தின் ஆன்லைன் கொடுப்பனவு திட்டம் நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நிதி ராஜசிங்க அமைச்சர் தெரிவிப்பு. வடமத்திய மாகாண சபையில் நேற்று இடம்பெற்ற குழப்ப நிலையை தொடர்ந்து வடமத்திய மாகாண சபையின் உறுப்பினர் HP சேமசிங்க வைத்தியசாலையில் அனுமதி. டெங்கு நோயாளர்கள் அதிகமாக பதிவாகியுள்ள பகுதிகளை தெரிவு செய்து விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானம். இனி விரிவான செய்திகள். முல்லைத்தீவு கேப்பாப்புலவில் பாதுகாப்பு படையினரிடம் உள்ள 189 ஏக்கர் காணி இன்று விடுவிக்கப்பட உள்ளது. இந்த காணிகளை விடுவிப்பதற்காக 5 மில்லியன் ரூபாவை ராணுவத்திற்கு வழங்க மீள்குடியேற்ற அமைச்சினூடாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்றைய தினம் காணிகள் அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படும் என மீள்குடியேற்ற அமைச்சர் DM சாமிநாதன் குறிப்பிட்டுள்ளார். கேப்பாப்பிலவில் 270 ஏக்கர் காணி ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கடந்த ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் 2015ஆம் ஆண்டு புதிய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் படையினர் வசமிருந்த சுமார் 4500 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. மேல்குடியேற்ற அமைச்சின் தகவல்களின்படி யாழ் மாவட்டத்தில் 2015ஆம் ஆண்டில் இருந்து 2017ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் 2991.2 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் 1000 ஏக்கர் காணியும், கிளிநொச்சியில் 474 ஏக்கர் காணியும், முல்லைத்தீவில் 49 ஏக்கர் காணியும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மேல்குடியேற்ற அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை சுங்கத்தின் ஆன்லைன் கொடுப்பனவு திட்டம் நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நிதி ராஜசிங்க அமைச்சர் இரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் கிளையங்கும் லங்கா கிளியர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினூடாக தேசிய கொடுப்பனவு மேடை செயற்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிடுகின்றார். இலங்கை சுங்க திணைக்களம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த புதிய செயற்திட்டம் இலங்கை மத்திய வங்கியின் கண்காணிப்பின் கீழ் சட்ட ரீதியான திட்டமாக நாளை முதல் முன்னெடுக்கப்பட உள்ளது. வடமத்திய மாகாண சபையில் நேற்று இடம்பெற்ற குழப்ப நிலையை தொடர்ந்து வடமத்திய மாகாண சபையின் உறுப்பினர் HP சேமசிங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறிய காயங்களுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் வடமத்திய மாகாண சபையின் உறுப்பினர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களின் சட்டவிரோத செயல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த முறைப்பாடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மாகாண சபையின் எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியினரால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்வதற்கு எதிராக சபைத் தலைவர் TMR ஸ்ரீபால அனுமதி வழங்காததையிட்டு சபையில் சர்ச்சை ஏற்பட்டது. நம்பிக்கையில்லா பிரேரணையின் மூலம் வடமாகாண சபைத் தலைவர் பதவியிலிருந்து TMR சிறிபால விலக்கப்பட்டார். இதன் பிரகாரம் புதிய தலைவராக ஐக்கிய தேசிய கட்சியின் வடமத்திய மாகாண சபையின் உறுப்பினர் DM அமரதுங்க பொறுப்பேற்றுக் கொண்டார். ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் படைத்தருளிய கந்தபுராண வசனம் எனும் நூலின் பதிப்பு இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தால் இன்று காலை வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு இன்று காலை 8:30 மணி அளவில் நல்லூர் கந்தன் ஆலயத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் இந்து மத அலுவல்கள் அமைச்சர் DM சுவாமிநாதன் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டு வைத்தார். இந்த நிகழ்வில் திணைக்கள அதிகாரிகள், சமய பெரியார்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நூல் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருந்தது. இதெல்லாம் இறைவன் செயல். இன்று உண்மையாக முதல் பிரதியை நான் நல்லூர் எஜமான் மாப்பான குமாரதாஸ் அவருக்கு கொடுத்தும் அவருடைய மகன் ஷாயம்க்கும் கொடுத்திருக்கின்றேன். இனி முருகனுடைய அருளால் அவருடைய பாதத்திலே வைத்து இந்த பூசை நடந்து இந்த கந்த புராணத்தை நாங்கள் அங்கிருந்து வெளியிலே எடுத்தோம். மட்டக்களப்பு கிரான்கரவை பகுதியில் அமைந்துள்ள மாவீரர் துயிலும் இல்லத்தில் இன்று சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
ஜனநாயக போராளிகள் கட்சியினால் இந்த பணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இன்று காலை முதல் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். முதலாம் கட்டம் சென்ற 26ஆம் தேதி செய்திருந்தோம். இரண்டாம் கட்டமாக இன்றைக்கு ஒரு மாபெரும் சிரமதான பணி, நூற்றுக்கணக்கான மக்களை திரட்டி மாபெரும் சிரமதான பணியை ஜனநாயக போராளிகள் மக்களோடு இணைந்து செய்து கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து மாவீரர் துயிலும் இல்லம் என்பது எங்களை பொறுத்தவரையில் இது ஒரு ஆலயம். நாங்கள் இதை வணங்குகின்ற ஒரு கோயில். தயவு செய்து இந்த புனித பிரதேசத்தில் அரசியல் செய்ய வருபவர்களை நாங்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். போராளிகள் எங்களுக்கு மாவீரர் குடும்பங்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, போராளிகள் இஞ்சி வந்திருக்கிற போராளிகளுக்கும் சரி, நாங்களாகவே ஒரு தீர்வு எடுக்க வேணும் என்றதுக்காக ஆயுதமுனையில் செயல்பட்ட நாங்கள் அதை களைஞ்சி இப்போ ஜனநாயக வழியில் இறங்கி இருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்களோட போராளிகள் நிறைய பேரை இழந்திருக்கிறோம். அந்த நினைவாலயங்களை கடந்த அரசாங்கத்தின் இராணுவம் அழிச்சிருக்கு. இப்போ நாங்கள் ஒரு சுமூகமான நிலை வந்திருக்கு. எங்கள் நினைவாலயங்களை நாங்கள் ஒவ்வொரு 11ஆம் மாதம் 27ஆம் தேதி நினைவு கூற வேணும். அந்த வகையில் நாங்கள் ஒரு வன்முறையை கைவிட்டு ஒவ்வொரு தினங்களுக்கும் அந்த துயிலும் இல்லங்களை மாவீரரை நினைவு கூறணும் என்று சொல்லி முன்வந்திருக்கிறோம். நாங்கள் சரியான பாதைக்கு இறங்கியிருக்கிறோம். அதுக்கு ஒத்துழைப்பு தரணும் என்று கேட்டு எவ்வளவு டெங்கு நோயாளர்கள் அதிகமாக பதிவாகியுள்ள பகுதிகளை தெரிவு செய்து விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாரத்தில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் டெங்கு நுளம்பு குடம்பிகள் பரவும் வேகம் குறைவடைந்துள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை டெங்கு காய்ச்சல் தொடர்பில் ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட மாணவர்களால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. டெங்கு ஒழிப்பு தொடர்பில் இன்று ஜனாதிபதி செயலக விசேட கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் வைத்திய நிபுணர் பிரஷீல சமரவீர குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 93,323 அதிகரித்துள்ளதுடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 269 உயர்வடைந்துள்ளது. வாதுவ மற்றும் பெருந்தோட்டை பகுதிகளில் இடம்பெற்ற 2 விபத்துகளில் சிக்கி 5 பேர் உயிரிழந்துள்ளனர். வாதுவ தல்பிட்டிய பிரதேசத்தில் ரயிலில் மோதுண்டு 2 பேர் உயிரிழந்ததுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார். கோட்டையிலிருந்து களுத்துறை நோக்கி பயணித்த ரயிலில் வாதுவ தல்பிட்டிய பகுதியில் மோதி விபத்திற்குள்ளாகிய 3 பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களில் 2 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். பானந்துரை சிங்வத்து பகுதியைச் சேர்ந்த 41 வயதான ஒருவரும், அமலங்குடி பகுதியைச் சேர்ந்த 55 வயதான ஒருவரும் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர் பானந்துரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை பெந்தோட்டை தேத்துவ பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் வாகன விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். அழுத்கம பகுதி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து சுவரில் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 பலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் பெந்தோட்டை பகுதியைச் சேர்ந்த 20 வயதான இளைஞர்கள் 2 இறந்துள்ளனர். இதேவேளை ஹங்வல்ல கிருதவெல்ல வீதியின் கப்பகொட பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பஸ் வண்டியை துவிச்சக்கர வண்டி முந்திச் செல்ல முற்படுகையில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. கபுகொட பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட ஒருவரை விபத்தில் உயிரிழந்துள்ளார். பிரசவத்தின் போது உயிரிழந்த தாயின் இறுதிக்கிரியைகள் நேற்று இடம்பெற்றது. குறித்த பெண்ணின் மரணத்திற்கு வைத்தியசாலை நிர்வாகத்தின் அசட்டையினமே காரணம் என உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். போகசியாய பகுதியைச் சேர்ந்த PK தீபிகா பிரியங்கிகா கடந்த 21ஆம் தேதி தம்புளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். கண்டி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த பெண் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு அனுராதபுரம் பிரதான வீதியை மறித்து தீபிகாவின் குடும்ப உறுப்பினர் போராட்டம் நடத்தியிருந்தார். இந்த போராட்டம் காரணமாக சில மணி நேரம் வீதி போக்குவரத்தும் தடைப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போராட்டத்தை தொடர்ந்து பகலவெவ பொது மயானத்தில் இறுதிக்கிரியைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த விடயம் தொடர்பில் தம்புளை வைத்தியசாலையின் வைத்திய ஆலோசகரை நாம் தொடர்பு கொண்டபோது மத்திய மாகாண சுகாதார அமைச்சரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பண்டாரவலை தெமோதர கல்வல வனப்பகுதியில் காட்டுத்தீ பரவியுள்ளது.
காட்டுத்தீ காரணமாக சுமார் 20 ஏக்கருக்கும் அதிகமான வனப்பகுதி அழிவடைந்துள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். தனம்வில பகுதியில் கிணறு ஒன்றினுள் வீழ்ந்த யானை மீட்கப்பட்டுள்ளது. ஹமந்துடை வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து இந்த மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். நீரை தேடிச் சென்ற யானையை கிணற்றினுள் வீழ்ந்துள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். சில மணி நேர கடும் பிரயத்தனத்தின் பின்னர் யானை மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட யானை லுணுகம் வெகர வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டுள்ளது.